ஹல்லேலூயா. கர்த்தர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலேயும் கூட நம்மை ஒரு சந்தித்து கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறாரே. கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நேற்றுக்கு 2வது நாள் விபிஎஸ்ஸில் முதல் நாள் 146 பிள்ளைகள் வந்தாங்க. நேற்றுக்கு 2வது நாள் 190 பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்துக்குள்ளே இன்றைக்கு 3வது நாள் விபிஎஸ். நேற்று தினத்திலும் வந்த பிள்ளைகளுடைய ஒரு சில புகைப்படங்கள், பிள்ளைகளுடைய டான்ஸ், இதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். பார்த்து கண்டு ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு 3வது நாள். இந்த நாளிலையும் கூட இன்னும் 250க்கு மேலான பிள்ளைகளை எதிர்பார்க்கிறோம். என்னுடைய எய்ம் எப்படியாவது இந்த வருஷத்தில் 300 பிள்ளைகளிலிருந்து 500 பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதே. ஆகையால் செபித்து கொள்ளுங்கள். தேவைகள் சந்திக்கப்பட, குறைகள் நிறைவாக்கப்பட, இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, குடும்பங்கள் ரட்சிக்கப்பட செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக செபிக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவர் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்க விருப்பமுள்ள பிள்ளைகள் தெய்வ சமூகத்துக்குள்ளாக உற்சாகமாய், மன விருப்பமாய், மன ரம்பியுமாய், கட்டாயமல்ல விசனமாய்மல்ல, அவன் மன விருப்பத்தின்படி தந்தர்களுக்கு வேண்டுமென்று சொல்லி வேதம் சொல்கிறது. கொடுங்க, கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் தேவச்சனமே, உன்னுடைய வழி ஆண்டவருக்கு தெரியாமல் போயிற்றோ, உன்னுடைய நியாயம் நீதி ஆண்டவருக்கு எட்டாமல் போயிற்றோ என்று சொல்லி கவலைப்படுகிறாயா? சொல்லி கொண்டிருக்கிறாயா? நான் நீதியாக தான் நடக்கிறேன், நீதியாக தான் போகிறேன், நல்லதை தான் செய்கிறேன், நீதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருக்கு இது தெரியுமா தெரியாதா? ஏன் இப்படி எதற்காக இந்த காரியங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை என் அன்பு தேவப்பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? பயப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறேன் என்று சொல்லி. நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய புத்திக்கு அதெல்லாம் தெரியாது. நம்முடைய புத்திக்கு என்ன தெரியும்? கைவிடப்பட்டது போல தான் தெரியும். சத்ருடைய புத்திக்கும் அதுதான் தெரியும். ஆண்டவர் அவங்கள கைவிட்டுட்டார், ஆண்டவர் அவர்களை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் அது தெரியும். அந்த புத்தி நமக்கு வேண்டாம். நமக்கு ஒரு புத்தி ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறவர். எந்த ஜனத்தாரிடத்தில், ஜாதியாரிடத்தில் செய்யப்படாத அற்புதமான காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்தருள்வேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. அந்த புத்தி நமக்குள்ளாக வரட்டும். என் வழி அறியலையா, என்னுடைய நியாயத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்னு சொல்லி நாம் புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அது புலம்ப வேண்டிய ஆட்கள் வேறு. என் அன்பு தேவப்பிள்ளை, நாம்
கர்த்தருடைய வழியை அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் புலம்பாத வேண்டாம், புலம்புவதை விட்டு விடுவோம். நம்முடைய வழி கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய நியாயம் நீதி என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் என் அன்பு தேவ பிள்ளைய, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொன்னவர், பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று சொன்னவர். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வழியை ஒருவேளை ஆண்டவர் மறந்திருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் மறக்கலை, ஆராய்ந்து முடியாத காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். அப்போ தான் என் வழியில் கர்த்தர் கூடவே இருந்திருக்கிறார், நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார், அப்படியே என் கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் ஆராய்ந்து முடியாத காரியத்தை கர்த்தர் நம்ம செய்ய போகிறார். உன் வழியும் நியாயத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நல்லதுக்கு ஏற்றது போல் நல்லது நடக்கும். அதே உன் வழி தீங்காக இருக்குமானால், பொல்லாப்பாக இருக்குமானால், உனக்கு பொல்லாப்பான காரியங்கள் தான் நடக்கும். ஆகையால் இஸ்ரவேலே, யாக்கோபே, உன் வழி நியாயமானது, உன்னுடைய வழி நீதியானது, உத்தமமானது. ஆகையால் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவன் இன்றைக்கு உத்தமமாய் உண்மையாக இருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத காரியத்தை நமக்கு செய்வார். அவருடைய புத்தி அப்படிப்பட்ட புத்தி, ஆராய்ந்து முடிய எந்த மனுஷனுக்கு எட்டாத ஒரு புத்தி. ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளையே, அது செய்ய வேண்டிய நேரத்தில் அழகாக அருமையாக நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையை நன்மையானதையே செய்து முடிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 2 நாள் VBS ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது நாள் ஆண்டவரே அப்பா கொடுத்த 190 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த 3வது நாளிலே கர்த்தர் 250க்கு மேலான பிள்ளைகளை எதிர்பார்க்கிறோம், கர்த்தர் கொடுப்பீராக. எப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். பாதுகாக்க ஆண்டவரே உடைய தூதர்களை கர்த்தர் பிள்ளைகளோடு கூட போக்கில் வரத்தில் வேன் ஆண்டவரை கிளாஸ் ரூம் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறேன். இயேசு சுவாமி ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டவரே தேவைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ணமாய் சந்தித்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன். செபிக்கிற முழங்கால்களில் கொடுக்கிற கரங்களில் கர்த்தரை எழும்ப பண்ணும்படியாக செபிக்கிறேன். சுவாமி அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் அப்படி ஆண்டவரை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் கூட இருக்கட்டும். எஸ் சுவாமி, இதோ இந்த நாளிலையும் கூட பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே சபைகளையும் சபை மக்களையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய வழியும் அவருடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீதி நியாயத்தை அறிந்திருக்கிறவர் நல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீதியும் நியாயத்தையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து அவருடைய சத்துருக்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீதியை சரி கட்டுதலை ஆண்டவரை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலும் நம்முடைய கரம் இருக்கட்டும். பெரிய காரியத்தை இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.